இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனேயே மாற்றம். மோடி மீதான அச்சம் மக்களுக்கு நீங்கிவிட்டதாக ராகுல் காந்தி பேச்சு. 730 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி செலுத்தாத கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு சீல். அவகாசம் வழங்கிய பின்னரே கையகப்படுத்தப்படும் என நீதிமன்றத்தில் அரசு உறுதி. இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும். படகுகளை மீட்கவும் மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மணிப்பூரில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம். தடுத்து நிறுத்திய சிஆர்பிஎஃப் வீரர்களை விரட்டி அடித்த மாணவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தவுடனேயே பிரதமர் திரு மோடி மற்றும் பாஜக மீது மக்களுக்கு இருந்த அச்சம் நீங்கிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் டாலஸ் நகரில் இந்தியர்கள் மத்தியில் கலந்துரையாடினார். அப்போது இந்திய அரசியலில் அன்பு, மரியாதை, பணிவு ஆகிய மதிப்புகளை புகுத்துவது எதிர்க்கட்சித் தலைவரான தமது கடமை என்று திரு ராகுல் காந்தி கூறினார். சாதி, மொழி, மதம், பாரம்பரியம், வரலாறு ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புவதாகவும், பாஜகவும் RSSும் அவ்வாறு இல்லை என்பதுதான் தங்களுக்குள்ள முரண் என்றும் அவர் தெரிவித்தார். நவீன இந்தியாவின் அடித்தளம் அரசியலமைப்பு சட்டம் என்றும் பிரதமர் திரு மோடி அதன் மீது தாக்குதல் நடத்துகிறார் என்பதை இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டதன் விளைவு தேர்தலில் எதிரொலித்ததாகவும் திரு ராகுல் காந்தி கூறினார். நமது பாரம்பரியம், மொழி, மாநிலங்கள், வரலாறுகளை பாஜக தாக்குகிறது என அனைத்து மாநில மக்களும் புரிந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பை தாக்கும் எவரும் நமது பாரம்பரியத்தையும் தாக்குகிறார்கள் என்பதை மக்கள் நன்றாக புரிந்து வைத்துள்ளதாக திரு ராகுல் காந்தி கூறினார். அதனால்தான் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் தாம் பேசும்போது அபய முத்திரை என்பது அச்சமின்மையின் அடையாளம் என்பதையும் ஒவ்வொரு இந்திய மதத்திலும் இது உள்ளது என்பதையும் குறிப்பிட்டதாக அவர் தெரிவித்தார். மக்களவை தேர்தல் முடிவு வந்த சில நிமிடங்களிலேயே பாஜகவை கண்டும் இந்திய பிரதமரை கண்டும் இந்தியாவில் யாரும் பயப்படவில்லை என்று திரு ராகுல் காந்தி கூறினார். And we saw that immediately within minutes of the election result, nobody in India was scared of the BJP or the Prime Minister of India. These are huge achievements. இந்த சாதனைக்கு ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ காரணம் அல்ல என்று திரு ராகுல் காந்தி கூறினார். ஜனநாயகத்தை உணர்ந்த, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை ஏற்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த இந்திய மக்களின் மகத்தான சாதனை இது என்று அவர் தெரிவித்தார். 730 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியை செலுத்தாததால் சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் உரிய அவகாசம் வழங்கிய பிறகே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. அரசுக்கு சொந்தமான 160 ஏக்கர் நிலத்தை 1946ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாகாண அரசு சென்னை ரேஸ் கிளப்புக்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுத்தது. ஆண்டுக்கு 614 ரூபாய் 13 காசுகள் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 1970ஆம் ஆண்டு முதல் வாடகையை உயர்த்துவது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு ரேஸ் கிளப்புக்கு தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் அளித்தது. வாடகையை உயர்த்துவது குறித்து ஒப்பந்தத்தில் குறிப்பிடவில்லை என்று ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தை நிராகரித்த அரசு 730 கோடியே 86,81,000 ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்த 2004ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ரேஸ்கோர்ஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் சந்தை மதிப்பு அடிப்படையில் வாடகையை உயர்த்த அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக கூறி 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை 1 மாதத்திற்குள் செலுத்த ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்திற்கு கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். தவறினால் காவல்துறை உதவியுடன் மனுதாரரை வெளியேற்றி நிலத்தை கையகப்படுத்திக் கொள்ளலாம் என அவர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று காலை ரேஸ்கோர்ஸுக்கு சீல் வைத்தனர். குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் மெட்ராஸ் ரேஸ் கிளப் மற்றும் நிலங்கள் முழுவதுமாக கையகப்படுத்தப்படுவதாகவும் வருவாய்த்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இதனை எதிர்த்து ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் திரு SS சுந்தர், திரு ராஜசேகர் அமர்வு காலி செய்ய அவகாசம் கொடுக்காமல் நிலத்தை கையகப்படுத்தியது சட்டவிரோதமானது எனவும் அதற்கு நீதிமன்றம் துணை போகாது என்றும் தெரிவித்தது. அப்போது குத்தகையை ரத்து செய்வதும் நிலத்தை கையகப்படுத்துவதும் ஒரே நேரத்தில் நடத்தக்கூடாது எனவும் குத்தகையை ரத்து செய்தது குறித்து நோட்டீஸ் அளித்து காலி செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு காலி செய்ய அவகாசம் வழங்கும் வகையில் குத்தகை ரத்து உத்தரவு குறித்து கடிதம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதுவரை நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிமன்றத்தில் அவர் உறுதியளித்தார். இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசிடம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் அட்டூழியம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதை தடுப்பதற்கு மத்திய பாஜக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மீனவர்கள் அமைப்பினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு திரு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 7ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு இதுவரை 350 மீனவர்களையும் 49 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மீனவர்களின் சக்திக்கு மீறிய அபராத தொகையை இலங்கை நீதிமன்றங்கள் விதித்து வருவதாகவும் செலுத்த தவறினால் கூடுதல் காலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் கடுமையான அபராத தொகையை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கூட்டுப்பணிக்குழு கூட்டத்தை விரைந்து நடத்த வேண்டும் என்றும் மீனவர்கள் பிரச்சனையில் நேரடியாக தலையிட்டு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மணிப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக அவ்வப்போது வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 1ஆம் தேதி முதல் மெய்தி மக்களை குறிவைத்து குக்கி தரப்பினர் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தாக்குதல் நிகழ்ந்த இடங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய டிஜிபியை டிஸ்மிஸ் செய்ய கோரியும் தலைநகர் இம்பாலில் மாணவர்கள் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போது தடுக்கப்பட்டதால் அவர்களுக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் வாகனம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் அவர்களது வாகனத்தை மாணவர்கள் ஓட ஓட விரட்டி தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே வன்முறையை தடுக்க தவறிய முதலமைச்சர் திரு பைரன் சிங்கை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். 1.5 ஆண்டுகளாக வன்முறை தொடரும் நிலையில் இந்த விவகாரத்தில் பிரதமர் திரு மோடியின் தோல்வி மன்னிக்க முடியாதது என்று விமர்சித்துள்ள திரு கார்கே, அங்கு வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று மக்கள் கேட்க தொடங்கியுள்ளதாக தனது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய குழு அமைத்து மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்காக முயற்சிகளை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் திரு கார்கே வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய கோரி தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 5ஆம் தேதி 2 விசை படகுகளில் கடலுக்கு சென்ற தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மீனவர் நலச்சங்கத்தினர் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் சிறையில் உள்ள 22 மீனவர்களையும் 2 விசை படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உறவினர்கள் இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்ணீருடன் தெரிவித்தனர். நழுவி தெரியாமல் போன படுது, யாரும் தெரிஞ்சு போன போட்டு கிடையாது. அவங்கள பிடிபட்டு எந்த தப்புமே இப்போ நாங்கள் 40 நாளுக்கு மேலே ஆகுது. அவங்கள பிடிபட்டு வச்சு இன்னும் அங்கே என்ன நிலைமை இருக்குன்னு எங்களுக்கு தெரில. எல்லாம் பிடிபட்டு வச்சுட்டு அபராதம் செலுத்த சொல்கிறாங்க. என்ன தப்பு பண்ணாங்க அபராதம் செலுத்துறதுக்கு? எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு ஆளுக்கு தலா 42 லட்சம் சொல்லியிருக்காங்க 22 பேருக்கு. இப்போ 12 பேருக்கு சொல்லியிருக்காங்க. 12 பேருக்கு நாளைக்கு இதே தானே சொல்லுவாங்க. நாங்கள் என்ன அந்த 42 லட்சத்தை வச்சுருக்கவங்க நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? அந்த கடலுக்கு போய் கஷ்டப்படுறோம். எவ்வளவோ தொழில் இருக்கோம், நாங்கள் கஷ்டப்பட்ட தொழிலுக்கு நாங்கள் ஏன் பண்ணுறோம்? 3 மாதம் ஆச்சு. நான் இன்னும் கண்ணாலோட பார்க்கவே இல்லை அவனை. 3 மாதத்தில் எப்பயாச்சும் வந்துடும். 3ஆம் தேதி விட்டுருவோம்னு சொன்னாங்க. 3ஆம் தேதி பார்த்துட்டோம், வரவே இல்லை. நான் என் மகனை பார்க்கணும் போல் இருக்குது. இப்போ எனக்கு நான் என் மகனை பார்க்கணும். மக்களை எல்லாரையும் 22 பேரையும் நல்லபடியாக விட்டுரு சொல்லி அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த மத்திய பாஜக அரசு தவறிவிட்டதாக உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். இந்தியாவிடமிருந்து நிதி உதவிகளை பெறும் இலங்கையை மத்திய அரசு ஏன் நிர்பந்திக்க முடியவில்லை என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். தமிழ்நாட்டு மீனவர்களின் விசை படகுகளை நாட்டுடைமையாக்குவதையும் மீனவர்களுக்கு அபராதம் விதிப்பதையும் ஏற்க முடியாது என்று மீனவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தருவைக்குளம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வியாபாரிகள் கடைகளை அடைத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். தேசிய கல்விக் கொள்கையை பள்ளிகளில் செயல்படுத்தாத காரணத்திற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
எக்ஸ் தளத்தில் இன்று அவர் விடுத்துள்ள பதிவில், சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியை மறுக்கும் அதே வேளையில் இலக்கை எட்டாத மாநிலங்களுக்கு நிதி வாரி வழங்கப்படுவதாக விமர்சித்துள்ளார். இதுதான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கையா என திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட கெட்டுப்போன ஆட்டுக்கறி, கபாப் மற்றும் காளான்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். டெல்லியிலிருந்து வந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து இறக்கப்பட்ட 24 பார்சல்களை சோதனை செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன நிலையிலிருந்து 1556 கிலோ ஆட்டுக்கறி, கபாப் மற்றும் மஷ்ரூம்களை பறிமுதல் செய்தனர். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு ரமணா, முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு ஜார்ஜ் உள்ளிட்ட 25 பேர் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்பனை செய்ய அனுமதி அளித்ததாக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 27 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகை நகல் இன்னும் தயாராகாததால் வழக்கு விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா இருவரின் ராஜினாமா கடிதங்களை வடக்கு ரயில்வே ஏற்றுக்கொண்டது. அரசு வேலையில் பணிபுரிபவர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற விதிகளின்படி காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு முன்னதாக இருவரும் பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். மிலாது நபியை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி பொது விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசிடம் தலைமை காஜி கேட்டுக்கொண்டதை அடுத்து வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட விடுமுறை 17ஆம் தேதிக்கு மாற்றி மறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜி, உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் திரு ரவீந்திர பாபு, திருமதி மாலா முன்னிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்கம் அளவீடு செய்யும் பணி துவங்கியது. நேர்த்தி கடனாகவும் காணிக்கையாகவும் வந்த 365 கிலோ எடையுள்ள தங்க நகைகளை தரம் பிரிக்கும் பணியில் 25க்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பட்டியலின மாணவர்களின் விடுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர், பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சை கருத்து தெரிவித்த மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு விவகாரம் குறித்து 3 நாட்களில் தமிழக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று விசாரணை குழுவின் தலைவரான பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த மாற்றுத்திறனாளிகள் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேட்டுப்பாளையத்தில் வாழைத்தார்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அந்த மாநில வியாபாரிகள் மேட்டுப்பாளையம் ஏல மையத்திற்கு வரவில்லை. இதனால் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நேந்திரம் வாழைத்தார் தற்போது 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதுபோல கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் உள்ளிட்டவற்றின் விலையும் குறைந்துள்ளது. திருப்பூர் அருகே மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மருமகனும் தற்கொலை செய்து கொண்டார். எல்லப்பாளையம் புதூரைச் சேர்ந்த பழனிசாமிக்கும் அவரது மருமகன் ராஜ்குமாருக்கும் சொத்து தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் இன்று வயலில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மாமனாரை உரிமம் பெற்ற துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். பின்னர் வீட்டிற்கு சென்ற ராஜ்குமாரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். கீழ்பவானி கால்வாய் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி பாசனத்திற்காக பவானி சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்த நிலையில் 20 நாட்கள் ஆன பிறகும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனால் வேலப்பம்பாளையம், தேவம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் சாகுபடி செய்ய முடியாத நிலை உள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 376 புள்ளிகள் உயர்ந்து 81,560 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 84 புள்ளிகள் அதிகரித்து 24,936 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 53,440 ரூபாயாகவும் கிராம் 6,680 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 90 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தவுடனேயே பிரதமர் மோடி மற்றும் பாஜக மீது மக்களுக்கு இருந்த அச்சம் நீங்கிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 730 கோடி ரூபாய் குத்தகை பாக்கியை செலுத்தாததால் சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் உரிய அவகாசம் வழங்கிய பிறகே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.